முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டால் போடி தொகுதியில் போட்டியிடுவேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உள்ள திமுக அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு யார் தலைமை என தெரியவில்லை எனவும் அதிமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 10 தேர்தல்களிலும் தோல்வியை மட்டுமே சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமைமிக்க அரசியல் தலைவர் இல்லை எனவும் அவரது தேர்தல் அறிக்கையை நம்ப மக்கள் தயாராக இல்லை என தெரிவித்தார். ஒரு ஆளுமைமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பது நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால்தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மாவட்டங்களில் உள்ள 58 தொகுதிகளிலும் திமுக தான் வெல்லும் என தெரிவித்த அவர், போடி தொகுதியில் தான் எம்எல்ஏவாக இருந்தபோது தொகுதி மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறினார். அதனால் தற்போது முதலமைச்சர் உத்தரவிட்டால் போடி தொகுதியில் களம் இறங்குவேன் என்றும் அவர் கூறினார். தென் மாவட்டங்களில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றங்களோ மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருதாக அமோக ஆதரவு இருந்தது. தளபதி உத்தரவிட்டால் போட்டி. மேலும் ராமதாஸ் சசிகலா வைத்துள்ள கூட்டணியால் தங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை என கூறிய ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றால் தூக்கில் தொங்குவேன் என கூறிய டிடிவி தற்போது இபிஎஸ்ஐ மதிப்பிற்குரிய அண்ணன் என அழைப்பதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் நான் தூக்கப்பட்டு சாவேன் என்று சொன்னார். நடந்திருக்குதா? இப்ப என்ன சொல்றாரு? என் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றாரு. நீ எத்தனை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிப்பேன்னு கேட்கிறார். திரும்ப கேள்வி. 150 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அப்படியா? சரி, ரைட்டு. அப்ப நான் சொன்னா டிடி தினகரன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார். நீ 150 சீட்டு ஜெயிச்சிருவீங்கல்ல? அவர் சொல்லுகிற நபருக்கு நீங்க வெற்றியடைந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் 10 வாரிய தலைவர் கொடுக்கலாம்னு கேட்கிறாரு. அதுக்கு முடியாது. அது குறித்து சொல்ல முடியாதுன்னா அப்படியே எந்த பதிலும் சொல்லாமல் கம்யூனிஸ்ட் வந்துட்டார்.